السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة. أصحاب الجنة هم الفائزون. صدق الله العظيم. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுத் தாபிஈன்கள் மற்றும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் அடிகளுக்கும் அப்பார்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். கனிமானவர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் தவறு செய்தால் அவன் நீதிமன்றத்தால் அவன் தண்டிக்கப்படுவான், அல்லது நீதிமன்றத்தால் அவன் தண்டமடிக்கப்படுவான். அந்த தண்டத்தை கட்டும் பொழுது சில பொழுது அவன் வருத்தப்படுவான், வேதனை அடைவான், கை செய்யப்படுவான். பாதையில் ஒருவர் வாகனத்தை ஓட்டிக் கொண்டு போகின்றார். அங்கே ஒரு தவறை செய்கின்றார். 2 கோடு போடப்பட்ட ஒரு இடத்தில் ஓவர்டேக் பண்ணி போலீஸ்காரரால இவருக்கு தடை, அதாவது திண்டப்படம் எழுதப்படுகிறது. இந்த திண்டத்தை கிட்டும் பொழுது ஒரு வருத்தத்தோட கைசேதத்தோட போய் கட்டுவான். 2000 ரூபாய் அநியாயமே, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சல்லி யோசிப்பார். இதே போலதான் பல விஷயத்துல நாம பார்க்கிறோம். வீட்டுல தண்ணி டேங்கி ஊத்தண்டு இப்ப பிஎச்ஐ மாத்தியா தட அடிக்கிறார், தெண்டம் அடிக்கிறார். இந்த திண்டத்தை வருத்தத்தோட போய் கட்டுவார். அந்த வருத்தம் பல நாட்களுக்கும் அவருடைய மனதிலிருந்து நீங்கிறது. என் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சல்லி 10,000 அநியாயமே யோசிக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒருத்தர் ஒரு கட்டிடத்தை கட்டுறார். இப்ப நீதிமன்றத்தால் இது அனவசர, இது கிரீமாக்கு என்று சொல்லி இவருடைய கட்டிடத்தை முழுசா அது உடைக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடைக்கப்படுகிறது. இவரும் வேதனைப்படுவார். வாழ்க்கை பூரா அதை யோசிப்பார். 30-40 லட்சம் மண்ணாகிட்டே யோசிக்கிறார். கனியமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒருவர் வந்து சொல்லுறார், எனக்கு நீ சல்லித்தான் உனக்கு நான் லாபம் தாரு. 1 லட்சம் தந்தா 10,000 தருவேன். 100க்கு 10 கொடுக்கிறார். 1 லட்சத்தை ஒவ்வொரு மாசமும் 10,000 கிடைக்குது. இது கொஞ்சம் ருசிப்படுது. இல்ல 2 லட்சம் கொடுக்கிறார், 3 லட்சம் கொடுக்கிறார். போய் நல்ல ஒரு லாபம் தானே, வீட்டுல சும்மா கொண்டே சம்பாதிக்கலாமே யோசிக்கிறார். யோசிச்சு இருக்கிற எல்லா சொத்தையும் கொடுக்கிறார். 40-50 லட்சம் கொடுக்கிறார். ஒரு சில மாதத்துல அந்த கொடுத்த லாபம் நிறுத்தப்படுகிறது.
தேவைப்படுகிறது. முயற்சி செய்கிறார், சல்லியை அடையிறதுக்கு கிடைக்கிறது இல்லை. எவ்வளவு யோசிப்பார். இப்ப நல்ல இருந்தவர் கடனாளி, இவருக்கு இப்ப சமூகத்துல தலை காட்டியதாக ஒரு நிலைமை வந்திருக்கிறது. எவ்வளவு யோசிப்பார். வாழ்க்கை பூரா கை செய்யப்படுவார். கனிமனல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே, இதைவிட பெரிய ஒரு கைசேதம் தான் மனிதன் உலகத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சல்லியை வீணாக இன்னொருத்தனுக்கு கொடுக்கும் பொழுது அடைகிற கைசேதத்தை விட மிக பயங்கரமான ஒரு கைசேதம் தான் மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த நன்மைகளை நாளைக்கு ஆகிராவில் அவன் அடியார்கள் சம்பந்தமான கடமைகளில் குறைபாடு செய்து அங்கே அந்த நன்மைகளை இழக்கும் பொழுது அவன் பட்ட அந்த வருத்தம் வேதனை. நாளைக்கு ஆகிராவிலும் நீதிமன்றம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அங்க போய் அடியார்கள் சம்பந்தமான கடமைகள் ஏதாவது குறை செஞ்சா இங்க தெண்டம் கெட்டது போல அங்கேயும் தெண்டம் கெட்டப்பட வேண்டும். அங்க சல்லி இல்ல, நன்மையை கொடுத்துதான் தெண்டம் கெட்ட வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை அவன் அடைவான், வேதனையை அடைவான். கனிவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, ஒரு நன்மையுடைய பெருமதியை ஆகிரால போய் தான் பார்ப்பான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து ஓடுவான், தலை தெரிச்சு ஓடுவான். பாப்பாவை கண்டு ஓடுவான், பாப்பா மகனை கண்டு ஓடுவான். கணவன் மனைவியை பார்த்து ஓடுறது என்ன காரணம்? தஃசீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாப்பாக்கு நன்மை தேவைப்பட்டு ஒரு நன்மை தேடுவார், மகன் ஏதோ ஒரு அடிப்படையில் கண்டுபிடிச்சு போய் கேட்பார், எனக்கு ஒரு நன்மையை தான், அவங்க பாப்பா பட்ட கஷ்டம் விலகுது தானே, ஒரு நன்மையை தான். மகன் சொல்லுவார், பாப்பா நீங்க நல்ல மனுஷன் தான், நிறைய உதவி செஞ்சு உலகத்துல. ஒரு நன்மையை கேட்கறது லேசி, ஆனா தாரது கஷ்டம், ஓடிடுவார். கண்ணியமானவர்களே, எனவே நன்மையை இழக்கும் பொழுது இங்க சல்லியை இழக்கிறதை விட பெரிய ஒரு வேதனையை அவன் அடைவான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ். இந்த முஃப்லிஸ் என்றா யாருன்னு தெரியுமா? கண்ணியமான முஃப்லிஸ் சொல்றது அரபியில் லொஸ்டானவர், தலைக்கு மேல கடன் போய் அடைக்க இயலாம கடமாதவர், இவருக்கு தான் முஃப்லிஸ் என்று சொல்றது. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் இவருக்குரிய தீர்ப்பு என்னடா, இவர் தற்காலிகமாக கொடுக்கல் வாங்கல் செய்வதை விட்டு நிறுத்தப்படுவார். இவருக்கு யாரோடையும் இவருக்கு கொடுக்கல் வாங்கல் செய்ய அரசாங்கம் கொடுத்துருவாங்க, பேன் பண்ணிடுவாங்க. இவருக்கு யாரோடையும் இவருக்கு கொடுக்கல் வாங்கல் செய்ய. இரண்டாவது, இவருடைய முழு சொத்தையும் அரசாங்கம் எடுத்து, அந்த இஸ்லாமிய ஆட்சி எடுத்து அது ஏலத்தில் போட்டு விற்று கடனாளிகளுடைய கடனை அடைப்பார். அந்த நாளுக்கு தேவையான உணவு உடைய தவிர அடுத்த எல்லாம் விற்கப்படும், வித்து கடனாளிகளுடைய கடனை அடைக்கப்படும். இவர் எங்க வாழ்வார்? பைத்துல் ஸகாத் இருந்தால் ஸகாத்தின் மூலமா ஒரு வீட்டுடைய ஏற்பாடு, அது இருந்த கூட போல கொடுக்க மாட்டாங்க, தேவைக்குமா ஒரு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க. இதற்கு தான் முஃப்லிஸ் என்று சொல்றது. சஹாபாக்கள் இந்த அடிப்படையில் சொன்னார்கள், முஃப்லிஸ் என்றால் யார் சொல்லலாம்? மன்லா திர்ஹம் லஹு வலா மதா, யாருக்கு சொத்தும் இல்ல, வீடும் இல்ல, ஒவ்வொரு பொருளும் இல்ல, லொஸ்டான பங்கரோத்காரர்கள் இது முஃப்லிஸ் என்று சொல்லப்பட்டது என்ற கருத்தில் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தில் லொஸ்டானவர் யார் தெரியுமா? இந்த முஃப்லிஸ் யார் தெரியுமா? இவர்தான் யத்தி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வஸௌமின் வஸகாத். அவர் நல்ல தொழுகையோட, சதகாவோட, ஜகாத்தோட, நோம்போட வருவார். ஆனா பயத்தி அது சதமஹாதா, அத்தர் வந்து சொல்வார், அல்லாஹ் எனக்கு ஏசினான், இவன் எனக்கு இட்டு கட்டினான், என்ன சொத்தை அபகரிச்சான், எனக்கு அநியாயம் செஞ்சான், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் இவனுக்கு எதிராக வழக்கு தொடுப்பார்கள். இப்ப இங்க நீதிமன்றத்துல இந்த தெண்ட படம் அடிக்கிற மாதிரி இவருக்கு அங்க அடிக்கப்படும். இப்ப நன்மையோட வந்தா ஒவ்வொருத்தருக்கும் நன்மையை தூக்கி தூக்கி கொடுப்பார். கொடுத்து 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 இப்ப கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை, ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இப்ப என்ன செய்யப்படும்? அநியாயம் செய்யப்பட்டவருடைய பாவங்கள் எடுத்து இவற்றை தலையில போடப்படும். இப்ப நன்மையோட வந்தவர் பாவத்தோட போவார், நரகத்தில் அவர்
அவர் தூக்கி எறியப்படுவார் என்று ஹதீஸுடைய முடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இவன் தான் லொஸ்டானவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது போல பணத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்வான். இதே போலதான் நன்மையை அடையிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது போல அதை விட கூடுதலான கவனம் அதை பாதுகாக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்ய. அந்த அடிப்படையில் அடியார்கள் சம்பந்தமான குறைகளை செய்கிற மனிதர்கள் தான் நாளைக்கு ஆகிராவில் போய் மாட்டிப்படுவார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியார்கள் சம்பந்தமான கடமைகளில் மிக வலியுறுத்தி சொன்ன ஒரு கடமை தான் எங்களோட பக்கத்து வீட்டாக்களோட நடக்கிற அந்த முறைகள், அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஸால ஜிப்ரீலு யூஸீனி பில் ஜாரி ஹத்தா வனன்து அன்னஹு சயுவர்ரிசுஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு பக்கத்து வீட்டானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பற்றி உபதேசம் செய்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் அனந்தரம் பெற்று விடுவார்களோ என்று நான் நினைக்கிற அளவுக்கு அவர்கள் உபதேசம் செய்தார். கண்ணியமான அனந்தர சொத்து கிடைக்கிறது லேசானது இல்லை, மிக நெருக்கமான உறவுகளுக்கு தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு கடமைப்பாடுகள் இருக்கிறது என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, பக்கத்து வீட்டானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. உலமாக்கள் அதை சுருக்கமாக சொல்லும் போது சொல்கின்றார்கள், முதலாவது அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. இரண்டாவது, எங்களுக்கு முடியுமான உபகாரங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு செலுத்த வேண்டும். மூணாவது, அவர்களால் வரக்கூடிய நோவினைகளை தாங்க வேண்டும். இந்த மூணையும் செஞ்சால்தான் ஒருத்தர் பூர்த்தியாக பக்கத்து வீட்டாருடைய கடமையை நிறைவேற்றுவதாக கருதப்படுவார் என்று உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார். கண்ணியமானவர், அந்த அடிப்படையில் பக்கத்து வீட்டானுக்கு நோவினை கொடுக்கிறது, கஷ்டம் கொடுக்கிறது, இது ஒரு பெரும் ஒரு பாவம். இப்னு ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அஸ்-ஸவாஜிர் என்ற கிதாபில் இது ஒரு பெரும் பாவம், இது ஒரு கபாயிரில் சேர்ந்தது என்று அவர் எழுதியிருக்கின்றார். பெரும் பாவம். ஹதீஸில் வந்திருக்கிறது, அவ்வல் ஹஸ்மைனி யௌமல் கியாமத்தி அல் ஜாரான். கியாமத் நாளில் முதலாவதாக வழக்கு கொடுப்பவர்கள் தன்னுடைய இரு அண்டை வீட்டுக்காரர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார். நெகட்டிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எந்த அடிப்படையிலையும் அவர்களுக்கு நோவினை கொடுக்க கூடாது. அது பேச்சாளர் இருக்கலாம், செயலாளர் இருக்கலாம். உலகங்கள் சொல்றாங்க என்றால் நாம் அவருக்கு மிருகங்களாக இருக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். பிள்ளைகள் அவங்க விளம்பரம் இல்லாமல் நடந்து கொள்வாங்க. இதை பார்த்துட்டு கண்ணும் காணாம இருக்கக்கூடாது. அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், ஒழுக்கம் கற்பிக்க வேண்டும். பக்கத்து வீட்டானுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்க சொல்லி நாம் அவங்களுக்கு ஒழுக்கம் கற்பிக்க வேண்டும் என்று ஒரு மக்கள் தெளிவாக பேசியிருக்கின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் இபாதத்துடைய பகுதியில் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இந்த பகுதியை அதே போல முயற்சி செஞ்சே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் இவருடைய நன்மைகள் வீணாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறார், அவர் நிறைய தொழக்கூடியவர், நபிலான சுன்னத்தான நிறைய தொழக்கூடியவர், நிறைய சதகாக்கள் கொடுக்கக்கூடியவர், நிறைய நபிலான சுன்னத்தான நோன்பு பிடிக்கக்கூடியவர். ஆனால் தன்னுடைய பக்கத்து வீட்டாளுக்கு நாவால அவர் நோவினை செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய ஃபின்னார், அவன் நரகவாசி. இன்னொரு ரிவாயத்தில் வருது, லா கைர ஃபீஹா, முன்னால சொல்லப்பட்ட அந்த அமல்ல எந்த கைரும் இல்லை, இவன் நரகவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பின்னால் அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், இன்னொரு பெண் இருக்கிறார், அவ நபிலான சுன்னத்தான அமல்கள் சேர்ந்து மிக குறைவு, தொழுகை மிக குறைவு, கடமையான தொழுகையில் எழுவா, ஆனா நபிலான தொழுகை குறைவு, நபிலான நோன்பு குறைவு, நபிலான சதகாக்கள் குறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஆனா யா ரசூலல்லாஹ், அந்த பெண் தன்னுடைய பக்கத்து வீட்டானுக்கு நோவினை கொடுக்க மாட்டான். நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிய ஃபில் ஜன்னah, அவ சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லா விஷயத்திலையும் எங்கட பில்டிங் டிசைனா இருக்கலாம், எங்கட கட்டிட அமைப்பா இருக்கலாம், அதுவும் எங்கட பக்கத்து வீட்டானுக்கு நோவினை தரக்கூடிய ஒரு பிரச்சனைக்குரியதாக ஆகக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் ரேடியோ சத்தம் போட்டா அங்கால அந்த பக்கத்து வீட்டானுக்கு அது ஒரு இடையூறாக இருக்குது. இதுவும் ஒரு பெரும் பாவம். இது எல்லா விஷயத்திலையும் அவர் கவனிக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதற்கு மிக சிறந்த முன்மாதிரியாக இருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாயில் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபில் இந்த சம்பவத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை சில ரொட்டிகளை சுடுறாங்க. ரொட்டிகளை சுட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டானுடைய ஆடு இவருடைய வீட்டுக்குள்ளால வந்து ஒரு ரொட்டி அப்படி எடுத்துக்கொண்டு அப்படி அது போகும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி போய் அந்த ஆட்டை விரட்டி போய் அந்த ரொட்டியை பறிக்க முயற்சி செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே நீங்க அந்த ஆட்டை விட்டு விடுங்கள், மிஞ்சிருக்கிற ரொட்டியை எடுங்க. அந்த ஆட்டில் இருக்கிற அந்த ரொட்டியை பறிக்க போய் உங்களோட அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நீங்க நோயை கொடுத்துடவான. அதாவது அவங்க சொல்லுறாங்க, அதை நீங்க பறிக்க போற நேரத்தில் அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை இந்த பக்கத்து வீட்டார்கள் பார்த்தார்கள் என்றால் அவங்க நோவினை அடைவாங்க, அவங்க மன வருத்தப்படுவாங்க. அதை கூட நீங்க செய்யவான என்று இவ்வளவு ஒரு சின்ன விஷயத்துல கூட பக்கத்து வீட்டானுக்கு நோவினை கொடுக்கிற விஷயத்தை நபி அவங்க யோசிச்சாங்க, நபி அவரை படிச்சு கொடுத்தாங்க. இதை கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, இந்த விஷயத்துல நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். அதே போல பக்கத்து வீட்டானுக்கு நாம் நல்ல முறையில் உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை பார்த்து நல்ல முறையில் சிரிக்க வேண்டும். அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து நாம் அந்த பிரச்சனைக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, எங்களோட சலஃபுகள் இதுல மிக முன்மாதிரியாக இருந்தார். ஏதாவது விசேஷமான சாப்பாடுகள் செய்தால் அதை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அது முஸ்லிமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், எல்லாருக்கும் இந்த விஷயத்துல கடமைகள் இருக்கு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஒரு ஆட்டை அறுக்கிறார். அந்த ஆட்டை அறுத்து இப்ப அந்த ஆட்டை அவருடைய அடிமையை சுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறார், தோல் எல்லாம் முடிச்சு சுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறார். இடைக்கடைவர் சொல்லுவார், இந்த ஆட்டை முழுசாக சுத்தம் செஞ்சு துண்டு போட்டால் இந்த பக்கத்து வீட்டான் யூதனுக்கு நீங்க ஒரு பங்கை கொடுத்துடுங்க. இந்த இடக்கடை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த அடிமைக்கு ஆச்சரியமாகி கேட்கிறார், நீங்க இத எத்தனை தடவை சொல்லிட்டீங்க? யூதனுக்கு போய் ஒரு ஹக்க கொடுங்க, ஒரு உறுதியை கொடுங்க, எத்தனை தடவை சொல்லிட்டீங்க? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பக்கத்து வீட்டானுடைய ஹக்குகளை பத்தி அவங்க உபதேசம் செஞ்சாங்க. எந்த அளவுக்குண்டா நாம யோசிச்சோம், இவன் எங்களோட சொத்துலையும் பங்கெடுத்துருவானோ, அனந்தரம் பெற்று விடுவானோ யோசிக்கிற அளவுக்கு வசியம் செய்தார். கண்ணியமான யூதன் லேசானால் இல்லை, நீங்களும் பலஸ்தீனத்தில் எவ்வளவு பெரிய கொடுமை. இப்படிப்பட்ட யூதனோட கூட அவன் பக்கத்து வீட்டில் வந்த அடிப்படையில சஹாபாக்கள் அவனுக்குரிய ஹக்கை சரியாக முறையாக நிறைவேற்றினார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, இதனால முடியுமான நாம் உதவிகளை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதே போல கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, பக்கத்து வீட்டான் ஏதாவது ஒரு நோவினை செஞ்சா அதில் பொறுமையாக இருக்கிறது. இதுவும் ஆக முக்கியமான ஒரு பகுதி. கண்ணியமானவர்களே, பொறுமையாக இருக்கிறது என்று சொல்லி மௌனமாக இருக்கிறது இல்லை. அவர்கிட்ட போய் எங்களுக்கு பேசலாம், கதைக்கலாம், ஆனால் சண்டைக்கு நாம போகக்கூடாது. நாம பேசி பார்க்கிறது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருது, இதை கொஞ்சம் லேசாகிட்டாங்களே, இதை கொஞ்சம் பாருங்களே, பேசலாம். பேசியும் அவர் கேட்கலாட்டி உலமாக்கள் சொல்றாங்க, தொடர்ந்தும் நீங்க அவருக்கு செலுத்த வேண்டிய உபகாரங்களை நீங்க செஞ்சு கொண்டே இருங்க. நீங்க செய்யற இந்த உபகாரத்தால அவர் சில வேளை திருந்தலாம், சில வேளை அந்த குற்றத்தை அவர் விடலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, எங்களோட முன்னோர்கள் இதற்கு மிக சிறந்த முன்மாதிரிகளாக இருந்தார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெரிய ஒரு இமாம். இவருடைய பக்கத்து வீட்டான் ஒரு வாலிபன், அவன் பகலெல்லாம் வேலை செஞ்சு இரவுல குடிபோதையில அவன் பாடல் பாடிக்கொண்டிருப்பான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்த மட்டில் இரவில் நீண்ட நேரம் இபாதத் செய்யக்கூடியவர், தஹஜ்ஜுதுக்கு எழும்பி இபாதத் செய்யக்கூடியவர். இவர் தஹஜ்ஜுதுக்கு எழும்பி இபாதத் செய்யற நேரத்தில் அங்க பக்கத்து வீட்டானுடைய அந்த பாடல் சத்தம் கேட்கும். அவன் குடிபோதையில் பாடுவான், சொல்லுவான், அல்லாஹுனி ஃபஐய ஃபதன் அல்லாஹு லியௌமின் கரீஹின் வஸத்தி ஸஹரின். அவன் சொல்லுவான், என்ன மக்கள் எல்லாம் கைவிட்டு போட்டான், என்ன வீணாக்கிட்டான், கைவிட்டுட்டாங்க. இந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாலிபனை தெரியுமா கைவிட்டு இருக்கிறார்கள்? மக்கள் எல்லாம் வெறுக்கக்கூடிய அந்த போர் களத்தில் உதவி செய்யக்கூடிய அந்த வாலிபன் அல்லவா இவன் விட்டு
இருக்கிறார்கள், கைவிட்டு இருக்கிறார்கள். அதாவது அவரை பத்தி அவர் சொல்றார், இவர்கள் இன்றைக்கு என்னைய கைவிட்டாலும் ஒரு நாளைக்கு என்னைய பக்கம் தேவையாகுவாங்க, பிரச்சனையான டைம்ல தேவையாகுவாங்க, என்ன வீரத்தின் பக்கம் தேவையாகுவாங்க என்று ராவா பாடல் பாடுறதுதான் வேறு. கண்ணியமானவர்களே, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இது இடையூறாக இருந்தாலும் பொறுமையாக சொல்வார்கள், பொறுமையாக அவருடைய வணக்கத்தை செய்வார்கள். ஒரு நாள் வளமையாக படிக்கக்கூடிய பாடல் சத்தம் கேட்கல, ஃபஜ்ர் தொழுதுட்டு விசாரிக்கிறார், பார்த்தா அங்க போலீஸ்காரர் அவரை கைது செய்து போயிருக்கிறார். உடனே போறார், போய் அந்த காதி இவருக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கிறார், அவருக்கு சிறந்த விருப்புகளை வச்சு அவரை வரவழைச்சு, என்ன விஷயம் இமாமி இங்க வந்திருக்கிறீங்க? சொல்றாரு, இல்ல என் பக்கத்தை விட்டு வாலிபன் கைது செய்யப்பட்டிருக்கிறான், நான் கேள்விப்பட்டேன், அவரை விடுதலை செய்யுங்க என்று சிபாரிசு செய்ய தான் வந்திருக்கிறேன் சொல்றார். கண்ணியமானவர்களே, காவியும் இவருடைய அந்த பேச்சை கேட்டு விடுதலை செய்கிறார். போகும் வழியில் இவர் வளமையாக பாடுவார் தானே ஒரு பாடல், என்ன மக்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, அந்த பாடலை பாடுறத போல் இவன் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அதே விஷயத்தை வச்சு கேட்டாங்க, உங்களை நாங்க கைவிட்டுட்டோமா, நான் உங்களை கைவிட்டுட்டோமா அப்படின்னு கேட்ட நேரத்தில் அந்த வாலிபன் சொல்வார், இல்ல 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 நீங்க எங்களை கைவிடல, நீங்களே பாதுகாத்தீங்க, எங்களை நீங்க முறையாக எங்களோட கடமைகளை நீங்க நிறைவேற்றினீங்க என்று சொல்லி அவன் அந்த பாவத்திலிருந்து அவன் திருந்தி தௌபா செஞ்சான் என்ற சரித்திரத்தை உலமாக்கள் பேசியிருக்கின்றார். இந்த கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்க அந்த அதுமாய் இடையூறுகள் வார நேரத்தில் நாங்க பொறுமையாக இருந்து அவர்களுக்கு தொடர்ந்தும் செலுத்த வேண்டிய அந்த ஹக்குகளை நாங்கள் தொடர்ந்தும் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். செஞ்சென்று சொன்னால் அந்த பாவம் விடுபட்டு அவர் திருந்துறதுக்கு அது வாய்ப்பு இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் பக்கத்து வீட்டாருக்கு செலுத்த வேண்டிய இன்னொரு முக்கிய கடமைப்பாடு தான் அவர்களுடைய குறைகளை தேட போறதில்லை. ஏனென்றா பக்கத்தில் இருக்கிறதால நிறைய குறைகள் விளங்கும். நீங்க மக்களை பார்த்தா பக்கத்து வீட்டால் தான் இருக்கிற குறையெல்லாம் விஷயம் பண்றது போல இருக்கிறது, எல்லாத்துக்கும் பரப்புறது பக்கத்து வீட்டால். கண்ணியமானவர்களே, அப்படி கண்டாலும் அதை பாதுகாக்க வேண்டும், அதை பரப்பக்கூடாது. அதே போல உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இன்னொரு கடமையை பார்வையை தாழ்த்திருக்கிறது. ஏனென்றால் அந்த பக்கத்து வீட்டாருடைய பெண்கள் அடிக்கடி வெளியே வருவாங்க போவாங்க, இதனால அந்த பெண்களுக்கு கூட இடையூறாக ஆகக்கூடாது. இவர் ஒரே பார்வை அங்க செலுத்தி கொண்டிருந்தார், பார்வை அவர் தாழ்ந்து. கண்ணியமானவர்களே, ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு மனிதன் 10 விபச்சாரம் செய்வதை விட தன்னுடைய பக்கத்து வீட்டாருடைய மனைவியோட விபச்சாரம் செய்வது மிக கடுமையானது என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. ஒரு மனிதன் 10 வீட்டில் களவெடுக்கிறதை விட தன்னுடைய பக்கத்து வீட்டாருடைய வீட்டில் போய் களவெடுக்கிறது அது ஒரு பயங்கரமான பாவம் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த முறையில நாம் முறையாக பக்கத்து வீட்டாருடைய ஹக்குகளை பேண்டத்துக்கு நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அதிலும் குறிப்பாக எங்களுக்கு தெரியும், எங்கட ஊரை பொறுத்தவரையில நிறைய அந்நிய மக்கள் இருக்கிறாங்க. நான் அந்நிய மக்கள் என்று அவங்க ஒதுக்கக்கூடாது, அவங்களுக்கும் பெரிய கடமைப்பாடு இருக்குது. எங்களுக்கு பக்கத்து வீட்டாண்டு வந்தால் அவங்களுக்கும் நாங்க எங்களோட குடும்பத்தை போல அவங்க பார்க்க வேண்டும். அவங்க நோயாளியாகி நான் நோய் விசாரிக்க போக வேண்டும். இன்னைக்கு நாம் அந்த விஷயத்தில் மிக பலகீனமாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத சிறுவன் ஹிதமத் செஞ்சார், பணிவிடை செய்தார். கனிவானவர்களே, நீண்ட காலம் பணிவிடை. ஒரு நாள் இவன் வரல, பார்த்தா இவர் நோயாளியாக இருக்கிறார், நோய் விசாரிக்க போறார். கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த சிறுவன் யூத சிறுவன் போய் நோய் விசாரிக்கிறார். கிட்ட போறார், போய் சொல்றாரு அந்த சிறுவனை பார்த்து, யா குலாம் அஸ்லிம், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க. இந்த யூத சிறுவனும் நபியவங்களோட நீண்ட காலம் இருந்ததனால அவனுடைய தன்மைகள் அவனுடைய உள்ளத்தை ஈர்த்திருக்கிறது, கவர்ந்திருக்கிறது. இஸ்லாத்தின் பக்கம் அவனுடைய உள்ளம் விரிவாகிறது. ஆனாலும் பாப்பா என்ன சொல்லி சொல்லுவாரோ என்ற பயத்தில தான் இவ்வளவு காலம் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல. இப்ப நபி அவங்க சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கோ. அந்த பொடியை பாப்பா பார்க்கிறாரு, மறுவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறாங்க. அப்ப பாப்பா சொல்றாரு, அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம்க்கு அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீங்க வழிபடுங்க என்று சொல்ல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார், ஷஹாதத் கலிமாவை மொழிறாரு. கண்ணியமானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த இடத்துல திரும்பி வாராம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நோயாளிகளை நோய் விசாரிக்க வேண்டும். அது அண்டை வீட்டுக்காரர்கள் காபிராக இருந்தாலும் எங்களுக்கு பெரிய ஒரு ஹக்கு இருக்குது. அவங்களுடைய யாராவது ஒருத்தர் மரணித்தால் அந்த வீட்டுக்கு நாங்கள் உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும். இதெல்லாம் எங்களோட மக்கள் மிக தெளிவாக பேசியிருக்கின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய முன்னோர்கள்
அவர்கள் தன்னுடைய பக்கத்து வீட்டு காஃபிர்களோட நடந்து கொண்ட முறையை பார்த்து எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். சஹல் அத்-தஸ்துரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு யூதன் வாழ்ந்தான். இவனுடைய வேலை என்னண்டா, அவனுடைய கழிவு தண்ணிய இவருடைய வீட்டின் பக்கம் தான் அவன் திருப்பியிருக்கிறான். இது பகலெல்லாம் வந்து 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 அது நிறைஞ்சிருக்கும். இவர் என்ன செய்வார் என்றால் இரவுல அதெல்லாம் சுத்தம் செய்வார். இவருடைய வேலை தான் இரவுல இவருடைய வீட்டுக்கு முன்னால நிறைஞ்சிருக்கிற இந்த கழிவுகளை சுத்தம் செய்வார். தொடர்ந்து இதை செஞ்சு கொண்டே வந்தார். இப்ப இவருடைய கடைசி காலம் வந்துட்டு நோயாளியாக இருக்கிறார். இப்ப இவருக்கு நடந்து கொள்ளும் இயலாது. இவர் ஆள் அனுப்பி அந்த யூத மனிதனை கூப்பிடுறார். பக்கத்து வீட்டான கூப்பிடுறார். கூப்பிட்டு சொல்றாரு, இவ்வளவு காலம் உங்களோட இந்த நஜீஸ் தண்ணியை நான் ராவில சுத்தம் செஞ்சேன். ஆனா இதுக்கு பின்னால இந்த தண்ணிகளை நீங்க அனுப்பவானும். ஏனென்ற என் வஃபாத்துக்கு பின்னால, என் மௌத்துக்கு பின்னால என்னுடைய பிள்ளைகள் இதை பேணுவார்களா என்று எனக்கு தெரியாது. என்னண்டா அவர் யோசிச்சாரு, இவருடைய வஃபாத்துக்கு பின்னால பிள்ளைகள் இந்த விஷயத்தில் அடிச்சு கொள்வார்களோ, பக்கத்து வீட்டாருடைய ஹக்குகளை இவர்கள் பேணாமல் முறையில்லாமல் நடந்து விடுவார்களோ இவர் பயந்தார். அதனால் சஹல் அத்-தஸ்துரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த யூதனிடத்துல கெஞ்சினார், இதுக்கு பின்னால் இந்த தண்ணி அனுப்பவானும். இவ்வளவு காலம் நான் செஞ்சேன், இதற்கு பின்னால் என்னுடைய பிள்ளைகள் செய்வாரா என்று எனக்கு சந்தேகமா இருக்குது. யூதனுக்கு ஆச்சரியம், நான் இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சோம், இவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு, இவருடைய இஸ்லாம் தான் இதன் பக்கம் இவருக்கு வழிகாட்டி இருக்குது என்ற விஷயத்தை யோசிச்சு அந்த யூதனோட கையை நீட்டுக்கு என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்களும் எங்கட அந்நிய மக்களோட முறையாக நடக்க வேண்டும். இன்னைக்கு எங்கட பெரிய தவறு என்னன்னா, பிரச்சனை வார காலத்துல தான் சாஜீவனி எல்லாத்துக்கும் நினைவார். அதை செய்ய பார்க்கறதும் இதை செய்ய பார்க்கறதும் இந்த உதவி செய்யறதும் அந்த உதவி செய்யறதும் பிரச்சனையான காலத்தில் உதவி செஞ்சா ஒரு காலமும் அதுல நலவு இல்லை. அவங்க என்ன சந்தேக பார்வையில தான் பார்ப்பான். இவன் இந்த காலத்துல மட்டும் எங்களோட சேரவார, இவன் நடிக்கிறான் என்னதான் யோசிப்பான். கண்ணியமானவர்களே, பிரச்சனை இல்லாத துவேஷம் இல்லாத காலத்தில் உதவி செய்ய வேண்டும். துவேஷம் இல்லாத காலத்துல நான் அவரோட ஹக்குகளை நாங்கள் முறையாக பேணவே, அப்பதான் அவருடைய உள்ளத்தில் அது பதிவு. என்னை கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்க எங்களுடைய அண்டை வீட்டார்கள் அவங்க காப்பீர்களாக இருந்தால் அவங்களோட நான் நல்ல முறையில் நடக்க வேண்டும். எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி வாயால சொல்றதுக்கு தான் தைரியம் இல்லை. நாங்க சேராதான் சரி காட்டுறோம். பக்கத்து வீட்டாருடைய ஹக்க நாங்க சரியாக செஞ்சாலே அவர்கள் இஸ்லாத்தை பத்தி சரியாக புரிவார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ஹக்குகளை பேணுறதுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். இந்த ஹக்குகளை புறப்பாடு செஞ்சால் நாளைக்கு ஆகிராவில் அவர் மாட்டிக்கொள்வார். நன்மையை அவர் சம்பாதிக்கிறது இல்லை, நம்ம நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்கிற முயற்சியை போல அதை பாதுகாக்கிறதுக்கும் அவர் முயற்சி செய்ய வேணும். ஒருவர் பெட்டாவுக்கு 1 லட்சம் சல்லியோட போறார், ஆனா சல்லி இருக்குது, உரிய பாதுகாப்பு இல்லாம போறார். இடையில ஒருவன் திருடி விட்டால் அந்த பஜாரில் போய் ஒன்று வாங்கியல. இதே போல கண்ணியமானவர்களே, தொழுகையை நாம தொழுறது கஷ்டப்பட்டது போல, நோவு பிடிக்கிறது கஷ்டப்பட்டது போல, சதகாவை கொடுக்கிறது கஷ்டப்பட்டது போல அதை பாதுகாக்கிறதுக்கும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். நன்மையை செய்யறதோட நன்மையோட போக வேண்டும். இதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு கைரும் மின்ஹா, யார் நன்மையோட வருவாரோ, இந்த இடத்துல யார் நன்மை செய்வாரோ இல்ல, நன்மையோட வருவார், நன்மையோட போக வேண்டும். நன்மையை முறையாக சம்பாதிச்சு அது முறையாக பாதுகாத்து அங்கே போனால்தான் அந்த நன்மையை வைத்து சுருக்கத்தை அடையலாம், சுருக்கத்தை வாங்கலாம். இல்ல நன்மையை சம்பாதிக்கிறாரு, ஆனா அடியார்கள் சம்பந்தமான ஹக்குகளை அவர் பேணாமல் நடந்தால் எல்லா நன்மையும் தெண்டப்பணமாக கெட்டி அவர் ஒரு பங்குரத்துக்காரராக, ஒரு லொஸ்டானவராக ஆகி மிகப்பெரிய கைசீலத்துக்கு அவர் ஆளாகிடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அதிலிருந்து பாதுகாப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்